ஒரே ஊர் தெருவுக்குள்ள இருந்தாலும் ஒவ்வொரு சாதியும் தனித்தனி உறவை கொண்டிருக்கிறது, சமூக உறவை. ஒவ்வொரு சாதிக்கிடையிலேயும் உயர்வு தாழ்வு என்கிற உளவியல் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. வர்ணாசிரம கொள்கைப்படி பார்ப்பனர்கள் மட்டும்தான் உயர்ந்த சாதி. பார்ப்பனர்களுக்கு கீழே எல்லா சாதிகளும் கீழ்ச்சாதிதான். ஆகவே அந்த பாகுபாடு, அதுதான் பாகுபாடு. இந்த பாகுபாடுகளை களைவதற்கு அடிப்படை தேவை உழைக்கிற மனிதர்கள் அதிகார வலிமை பெற்றவர்களாக மாற வேண்டும். அதைத்தான் ஆங்கிலத்திலே எம்பவர்மெண்ட் என்று சொல்கிறார்கள். எம்பவர்மெண்ட், அதிகார வலிமை மயப்படுத்துவது. ஒவ்வொருவரையும், யார் அவர் டிஎஸ்பி அப்புறம் தான் சாதி, இவர் யார் எஸ்பி அப்புறம் தான் சாதி, இவர் யார் ஐஏஎஸ் கலெக்டர் அப்புறம் தான் சாதி. அதிகாரம் வந்த பிறகு அதிகாரம் முன்னால வந்து விடுது. அதிகாரம் அவன் கையிலே வந்த பிறகு அவனை கலெக்டராகத்தான் முதலில் நமக்கு தெரிகிறான், அடையாளப்படுத்தப்படுகிறான். அப்புறம் தான் அவன் நம்மாளா வேற ஆளான்னு பார்ப்பான். அவர் எந்த ஏரியா, அவர் யாருக்கு சொந்தம். ஆனாலும் அங்கே உன் ஜம்பம் பலிக்காது. ஒருவன் ஐஏஎஸ் ஆகிவிட்டால், ஐபிஎஸ் ஆகிவிட்டால் அவனுக்கான தன் அதிகாரத்தை, அவனுடைய டிஸ்கிரிஷனரி பவரை ஒரு முதலமைச்சரால் கூட தடுக்க முடியாது. டிரான்ஸ்ஃபர் போடலாம், பவரை பறிக்க முடியாது. அதுதான் சோசியல் ஜஸ்டிஸ், அதுதான் சமூக நீதி. எம்பவர்மெண்ட் ஆஃப் தலித்ஸ், எம்பவர்மெண்ட் ஆஃப் ட்ரைபல்ஸ், எம்பவர்மெண்ட் ஆஃப் விமன், எம்பவர்மெண்ட் ஆஃப் ஓபிசி. ஆனா இன்னைக்கும் இந்த காலத்திலே இடஒதுக்கீடு வந்து இத்தனை 10 ஆண்டுகளை கடந்த நிலையிலும் உச்ச நீதிமன்றத்திலே எத்தனை நீதிபதிகள் இருக்கிறார்கள் என்று நீங்கள் எடுத்து பட்டியல் போட்டு பார்த்தால் அதில் ஒரு ஓபிசி கூட கிடையாது. ஏன் உச்ச நீதிமன்றத்திலே ஓபிசி வர முடியவில்லை என்று எதிர்த்து போராட வேண்டியவர்கள் ஏன் திருமாவளவன் இங்க கொடியேற்றினாலும் போராடுறான்? எந்த அளவுக்கு அவர்கள் பின்தங்கி கிடக்கிறார்கள், எந்த அளவுக்கு அரசியல் விழிப்புணர்வற்றவர்களாக இருக்கிறார்கள், எந்த அளவுக்கு தம்மை பின்பற்றக்கூடிய தொண்டர்களை தவறாக வழிநடத்துகிறார்கள். நமக்கான வாய்ப்பு உச்ச நீதிமன்றத்திலே பதிவோயிருக்கிறது, உயர் நீதிமன்றத்திலே பதிவோயிருக்கிறது. பல்கலைக்கழக துணைவேந்தர் பதவிகளிலே நம்முடைய சமூகத்தை சார்ந்தவர்கள் இடம்பெற முடியவில்லை. பேராசிரியர்களாக இவ்வளவு பேர் மற்றவர்கள் இருக்கிறார்கள், உயர்ந்த சமூகத்தை சார்ந்தவர்கள் இருக்கிறார்கள், நம்மால் வர முடியவில்லை. எல்லா கோவில்களிலும் பார்ப்பனர்களே பூசாரிகளாக இருக்கிறார்கள், நம்மால் நுழைய முடியவில்லை. மேல் சாதி என்று நாம் பிற சாதிகளை அடித்து நொறுக்குகிறோம். ஆனால் ஒரே ஒரு ஆள் உடம்பிலே மேல் சட்டை போடாமல் பூநூல் போட்டு இருக்கிறவன் நம்மையும் வெளியே நிறுத்துகிறானே, அது அவமானம் இல்லையா என்று எண்ணி பார்க்க முடியவில்லை. அதை சொல்லித்தர அவர்களால் முடியவில்லை. அந்த ஊர்ல திருமாவளவன் கொடியேற்றினா அதை போய் அறுத்து போட்டுவான். நாட்டையே கூறு போட்டு விற்றுக் கொண்டிருக்கிறார் மோடி. அந்த மோடியை எதிர்ப்பதற்கு திராணி இல்லை. திருமாவளவன் கொடியேற்றுவதுதான் இவர்களுக்கு பெரிய பிரச்சனை. இந்த மண்ணின் மைந்தன், இந்த பூர்வீக குடி, இந்த மண்ணுக்கு சொந்தக்காரன் ஒரு இடத்திலே 10 பேர் குடியேற்றக்கூடிய இடத்திலே திருமாவளவனும் கொடியேற்றுகிறார் என்பதா உனக்கு உரிமை பறிபோனது? அதுவா உனக்கு பெரிய பாதிப்பு? அதுவா உனக்கு மிகப்பெரிய கௌரவ இழுக்கு? பொதுத்துறையை விற்றுக் கொண்டிருக்கிறாரே மோடி, எல்ஐசியை தனியாருக்கு விற்கிறாரே, எல்லா விமான நிலையங்களையும் தனியாருக்கு விற்கிறாரே, ஒட்டுமொத்த தேசத்தையும் கூறு போட்டு விற்றுக் கொண்டிருக்கிறாரே, உன் அடிமடியில் கை வைக்கிறாரே. மோடியை எதிர்த்து பேசுவதற்கு என்றைக்காவது நீ அரசியல் சொல்லிக் கொடுத்திருக்கிறாயா? நாடு எப்படி தனியார்மயமாகிக் கொண்டிருக்கிறது. தனியார்மயமானால் இடஒதுக்கீடு பறிபோகும். இடஒதுக்கீடு பறிபோனால் மறுபடியும் கள்ளச்சாராயம் காய்ச்சுவதை தவிர, விறகு வெட்டுவதை தவிர, ஆடுபாடு வைப்பதை தவிர எதிர்காலத்தில் நம்முடைய வாரிசுகளுக்கு எந்த வாய்ப்பும் இல்லாமல் போய்விடும். ஏன்னா எல்லாம் நவீனமயமாகி விடுகிறது. ஆட்குறைப்பு வேகமாக நடக்கிறது. உலகமயமாதல், தாராளமயமாதல், தனியார்மயமாதல் என்கிற கொள்கை காரணங்களால், காட்டு ஒப்பந்தத்தால், இந்தியாவும் அதிலே கையெழுத்து போட்டதனால் அந்நிய முதலீடுகள் மிக தாராளமாக வந்து இந்தியாவில் இறங்கிக் கொண்டிருக்கின்றன. எங்கோ இருக்கிறான் முதலாளி, இங்கே அவன் பெயரில் கம்பெனி. அவன் ஒரு ஆளை கூட நியமனம் செய்வதில்லை, இங்கே இருக்கிற ஆட்கள் வேலை செய்கிறார்கள். அவன் மண்ணில் தண்ணீர் எடுப்பதில்லை, நம்முடைய மண்ணில் தண்ணீர் எடுக்கிறார்கள். அவனுடைய மண்ணில் மூலப்பொருள் எடுப்பதில்லை, நம்முடைய மண்ணிலேயே மூலப்பொருள் எடுக்கிறார்கள். இங்கேயே உற்பத்தி செய்கிறார்கள், இங்கேயே கழிவை கொட்டுகிறார்கள், நம்முடைய தண்ணீரை உறிஞ்சுகிறார்கள், நம்முடைய தண்ணீரை நஞ்சாக்குகிறார்கள், நம்முடைய காற்றை நஞ்சாக்குகிறார்கள், மாசுபடுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இதையெல்லாம் சொல்லி தந்தல்லவா போராட வைக்க வேண்டும்.
இதையெல்லாம் சொல்லி தந்தல்லவா, அரசியல் படுத்தி அல்லவா இந்த தனியார் மயமாதலை எதிர்க்க சொல்ல வேண்டும். நீ திருமாவளவன் வந்தா கார்ல கல்லெடுத்து அடின்னு சொல்லி கொடுத்தால் சமூகம் உருப்படுமா? உன்னை இடஒதுக்கீடு வேண்டும் என்று சொல்லுகிற திருமாவளவனா உனக்கு எதிரி? தனியார் மயமாதலை எதிர்த்து போராட வேண்டியவனை, அதற்கு அவனை பக்குவப்படுத்தாமல் விடுதலை சிறுத்தைகள் கொடியேற்றக்கூடாது, விடுதலை சிறுத்தைகள் கூட்டம் போடக்கூடாது, கொடியேற்றக்கூடாது என்றெல்லாம் கல்லெடுத்து அடிக்க கற்றுத்தருகிற தலைவன் எப்படி ஒரு சமூகத்தை பாதுகாக்கக்கூடிய தலைவராக இருக்க முடியும்? எண்ணி பாருங்கள். விவசாயிகள் போராட்டம் நடத்தினார்கள். தமிழ்நாடும் கொந்தளித்திருக்க வேண்டாமா? பஞ்சாப், ஹரியானா, உத்தரப்பிரதேசம், உத்தரகாண்ட் ஆகிய மாநிலங்களை சார்ந்த விவசாய பெருங்குடி மக்கள் தொடர்ந்து ஓராண்டு காலம், உலக வரலாற்றில் இப்படி ஒரு போராட்டம் எந்த நாட்டிலும் தொடர்ச்சியாக நடந்திருக்க முடியாது. கடுமையான வெயில், கடுமையான குளிர், இரவு பகல், காட்டு பூச்சிகள், கொசுக்கள், நச்சு உயிரிகள், ஆனாலும் அதை பற்றி பொருட்படுத்தாமல் ஏறத்தாழ 700-800 பேர் களப்பலியாகி இருக்கிற நிலையிலும் கூட அதிலிருந்து பின்வாங்காமல் தொடர்ந்து போராடியதன் விளைவாக ஆடி காற்றில் அம்மியும் பறக்கும் என்பதை போல மோடியும் பறந்து விட்டார். விவசாயிகளின் போராட்டத்தால் மோடி இன்றைக்கு வீழ்ந்து விட்டார். எங்களை யாரும் அசைக்க முடியாது. ஒரு கார் புள்ளி, கமா புள்ளியை கூட நீக்க மாட்டோம். அந்த சட்டத்தை, அந்த திருத்தத்தையும் கொண்டு வர மாட்டோம். அந்த போராட்டத்தை ஆதரிப்பவர்கள் எல்லாம் வெறும் பிழைப்புவாதிகள், கோஷங்களை எழுப்பி பிழைக்கக்கூடிய பிழைப்புவாதிகள் என்றெல்லாம் நாடாளுமன்றத்திலேயே மக்களவையிலேயே பேசியவர் மோடி. இவர்கள் கலைந்து விடுவார்கள், சிதறி விடுவார்கள். எத்தனை நாள் இவர்களால் போராட முடியும்? எவ்வளவு நாள் இவர்களால் பட்டினி கிடக்க முடியும்? எவ்வளவு நாள் இவர்களால் குளிரில் கிடந்து வாட முடியும்? நாம தமிழ்நாட்டில் பார்க்கிற குளிர்லாம் கிடையாது, கற்பனை கூட செய்ய முடியாது. நீங்க வட இந்தியாவில் இருக்கிற குளிர், டெல்லியில் இருக்கிற குளிர், ஒரு நாள் கூட நம்மால் அங்கே வாழ முடியாது. கோட்டு போட்டா கூட, லெதர் கோட்டு போட்டா கூட தாங்காது. அவ அப்படியே ஊசி குத்துற மாதிரி குத்தும் டெல்லி குளிர். உத்தரப்பிரதேச மாநிலம், அந்த வட இந்திய மாநிலங்களில் அவ்வளவு கடும் குளிர். இமயமலை ஒட்டியுள்ள அந்த பகுதிகளில் அவ்வளவு கடுமையான குளிர். அந்த குளிரிலும் சமரசமாகாமல் போராடிய போராளிகள் விவசாய பெருங்குடி மக்கள். இன்னைக்கு வேற வழி இல்லாமல் மன்னிப்பு கேட்டு சட்டங்களை திரும்ப பெற்றிருக்கிறார் மோடி என்றால் அது எவ்வளவு பெரிய போராட்டம்! அப்படியல்லவா போராடுவதற்கு தம்முடைய தொண்டர்களை வழிநடத்த வேண்டும். 10 செகண்ட்ல கண்ணுல பட்டுதோ படலையோ ஒரு காலண்டர், அதற்காக 15 நாள் தமிழ்நாட்டிலே என்ன என்ன விமர்சனங்கள். ஒரு கட்சி, நான் அந்த சமூகத்தை சொல்லவில்லை. ஒருத்தன் கேட்கிறான், என்னங்க இந்த அக்கினி செட்டிக்கு என்ன அடையாளம், எதுக்காக அதை நீங்க உங்க குலத்தின் சின்னமா வச்சிருக்கீங்கன்னா அவங்க சொல்ல தெரியல. அட்லீஸ்ட் அந்த புராணத்தையாவது ஒழுங்கா சொல்லி கொடுத்துருக்கலாம் இல்லையா? வரலாறு, சமூக நீதி வரலாறு சொல்லி தரவில்லை என்றாலும் கூட அக்னி செட்டி என்பது எப்படி நமக்கான அடையாளமாக மாறியது, மகாபாரதத்திலே அது எப்படி வருகிறது, யாகம் நடத்திய முனிவர் பெயர் என்ன, அந்த யாகத்தில் தோன்றிய அசுரர்கள் யார், அவர்களின் குலத்தில் இருந்து வந்தவர்கள் தான் நாம், திரௌபதியை எப்படி வழிபடுகிறோம், மகாபாரதத்திலே வருகிற அந்த கதையையாவது, புராண கதைகளையாவது தன்னுடைய தொண்டர்களுக்கு சொல்லி தந்திருக்க வேண்டாமா? அவன் சொல்ற, எனக்கு அது கூட தெரியல, தெரிஞ்சிருந்தா நான் சொல்லியிருப்பேன். ஆனா அவனுக்கு அந்த சட்டி, அந்த சட்டியை நீ இழிவுபடுத்திட்ட, அந்த உணர்ச்சி மட்டும் சொல்லப்பட்டிருக்கு. ஒரு கட்சி எப்படி தம் தொண்டர்களை அரசியல் படுத்தி இருக்கிறது என்பதற்காக சொல்லுகிறேன். சமூகத்தின் நம்பிக்கையை நான் குறை சொல்லுவேன். ஒவ்வொரு சமூகத்திற்கும் ஒரு நம்பிக்கை இருக்கிறது. அந்த நம்பிக்கை எனக்கு உடன்பாடு இல்லை என்பது வேறு. ஆனால் அந்த சமூகம், ஒவ்வொரு சமூகமும் கொண்டிருக்கிற நம்பிக்கையை நான் விமர்சிக்கவில்லை. ஆனாலும் கூட புராணம் எது, வரலாறு என்று வேறுபடுத்தி சொல்லித்தர வேண்டும். அறிவியல் எது, நாம் நம்பிக்கொண்டிருக்கிற மூட நம்பிக்கை எது, சொல்லித்தர வேண்டும். ஒரு காலத்தில் பூமி தட்டன் சொன்னதுக்காகவே
கிறிஸ்தவர்கள் அப்படி சொன்னவனை விரட்டிட்டு போய் அடிச்சு கொண்டான். எங்க பைபிள்ல பூமி உருண்டைன்னு சொன்னவன கலீலியோ சொல்றாரு பூமி உருண்டை வடிவத்தில் தான் இருக்குன்னு. எங்க பைபிள்ல தட்டன் தான் சொல்லுதுக்கு, நீ எப்படா வந்து உருண்டைன்னு சொன்ன அடிச்சே கொண்டான். இது ஒரு நம்பிக்கை. எங்க நம்பிக்கைக்கு மாறாக நீ பேசுகிறாய். அதுவே அறிவியல் வளர வளர, அறிவியலை தெரிந்து கொள்ள இது போன்ற புராண கதைகளின் மீதான நம்பிக்கை தானாக தகர்ந்து விடும், உதிர்ந்து போகும். அப்படி ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் இதை சொல்லாம வச்சிருக்காங்க. அறிவியல் கதைகளை, வரலாற்று உண்மைகளை சொல்லக்கூடாது. சொல்லிட்டா அப்புறம் அவங்க பின்னால யாரும் போக மாட்டாங்க. இதுதான் இங்கே இருக்கிற சிக்கல். அருமை தோழர்களே, எம்பவர்மெண்ட் என்பது அதிகார வலிமைப்படுத்துவது. ஒரு பெண் படித்து விட்டால் அந்த பெண் யாரையும் சார்ந்து நத்தி பிழைக்கிற, அதாவது நத்துதல்னா அண்டி பிழைக்கிற ஒரு நிலை இருக்காது. ஒரு டீச்சர் ஆயிட்ட ஒரு பெண்மணி, ஒரு சகோதரியை பாருங்க. புருஷன் நல்லவனா இருந்தாலும் கெட்டவனா இருந்தாலும், குடும்பத்தை கவனிக்கிறவனா இருந்தாலும் கவனிக்காதவனா இருந்தாலும், 2 பிள்ளைகளோ 3 பிள்ளைகளை அவங்களை காப்பாற்ற முடியும் என்கிற நம்பிக்கை அந்த பெண்மணிக்கு வந்து விடுகிறது. அதிகாரம் அந்த நம்பிக்கையை தருகிறது. அந்த அதிகாரம் எங்கிருந்து வந்தது? சமூக நீதியில் இருந்து வந்தது. ஆக உலகம் முழுவதும் 2 சாதிதான், அதிகாரம் உள்ளவர்கள், அதிகாரம் இல்லாதவர்கள். அதிகாரம் இல்லாதவன் எந்த மதமாக இருந்தாலும் நசுக்கப்படுவான். அதிகாரம் இல்லாதவன் எந்த சாதியா இருந்தாலும் நசுக்கப்படுவான். அதிகாரத்தில் இருப்பவன் ஒடுக்குகிறவனாகவும், அதிகாரம் இல்லாதவன் ஒடுக்கப்படுகிறவனாகவும் இருப்பான். அதிகாரம் உள்ளவன் ஏமாற்றுகிறவனாகவும், வஞ்சிக்கிறவனாகவும், நசுக்குகிறவனாகவும், சுரண்டுகிறவனாகவும் இருப்பான். அதிகாரம் இல்லாதவன் அந்த சுரண்டலுக்கு ஆட்படக்கூடியவனாக இருப்பான். அருமை தோழர்களே, அதிகாரம், அரசியல் அதிகாரம் வலிமை வாய்ந்த ஒன்று. அந்த அதிகாரத்தை பகிர்ந்தளிப்பதற்கான ஒரு கோட்பாடுதான் சமூக நீதி. அந்த சமூக நீதியை குழி தோண்டி புதைக்க வேண்டும் என்பதுதான் சங் பரிவார்களின் நோக்கம். சங் அப்படின்னா சங்குன்ற பாருங்க, அதுக்கு முன்னால வர்ற சங், அது சங்கம் என்ற சொல்லின் சுருக்கம். சங்கம் என்றால் இன்றைக்கு இந்திய அளவிலே ஒரே ஒரு அமைப்பை அடையாளப்படுத்துகிறது. எந்த சங்கம் என்றால் ராஷ்டிரிய ஸ்வயசேவக் சங். ராஷ்டிரிய ஸ்வயசேவக் சங், ராஷ்டிரியன்னா தேசிய, ஸ்வயசேவக் அப்படின்னா தன்னார்வ தொண்டு, சங் என்றால் அமைப்பு, தேசிய தன்னார்வ தொண்டு இயக்கம், அதுதான் RSS. பேர் நல்லா தான் இருக்கு. ஆனா அவங்களுடைய கண்டென்ட், அவங்க கோட்பாடு என்னன்னா, 2000 வருடங்களுக்கு முன்னால சொசைட்டி எப்படி இருந்ததோ அப்படிதான் மறுபடியும் இருக்கணும். அதான் அவங்க விரும்புறாங்க. பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் அவனுடைய ஆட்சி பரப்பு எங்கெல்லாம் இருந்ததோ அதெல்லாம் பாரதம், அகண்ட பாரதம். ஆப்கானிஸ்தான் வரையிலும் பாரதம், பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், இலங்கை, பங்களாதேஷ், இதெல்லாம் பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் இருந்த நிலப்பரப்பு. இவை அனைத்தையும் அகண்ட பாரதம் என்கிற பெயரில் ஒருங்கிணைக்க வேண்டும். பாகிஸ்தானையும் கைப்பற்றணும், ஆப்கானிஸ்தானையும் கைப்பற்றணும், பங்களாதேஷையும் கைப்பற்றணும். இந்த தேசத்திற்கு இந்து ராஷ்டிரம் என்று பெயர் சூட்ட வேண்டும். பெரும்பான்மையாக இந்துக்கள் வசிக்கக்கூடிய தேசம் என்பதால் இதற்கு இந்து தேசம், இந்து ராஷ்டிரம் என்று பெயர் சூட்ட வேண்டும். பெண்கள் ஆண்களுக்கு கட்டுப்பட்டவர்களாக குடும்பத்திற்குள் குடும்பத் தலைவியாக மட்டும் வாழ வேண்டும். கற்பிணிகளாக, உத்தமிகளாக வாழ வேண்டுமானால் பெண்கள் படிக்கக்கூடாது, அதிகாரத்துக்கு போகக்கூடாது. மேல் சாதி கீழ் சாதி என்கிற சமூக கட்டமைப்பு நிலவ வேண்டும். உயர்ந்த சாதி, இந்த வர்ணாசிரம கோட்பாடு மீண்டும் நடைமுறையில் இருக்க வேண்டும். பிராமணர்கள் எல்லா வர்ணங்களையும் விட மேலானவர்கள், சத்திரியர்கள் வைசியர்களுக்கும் சூத்திரர்களுக்கும் மேலானவர்கள், வைசியர்கள் சூத்திரர்களுக்கு மேலானவர்கள், ஆனா பிராமணர்களுக்கு கீழானவர்கள். வைசியன் சத்திரியனுக்கு கீழானவன், வைசியன் சூத்திரனுக்கு மேலானவன், சூத்திரன் வைசியனுக்கு கீழானவன். இது வர்ண தர்மம் சொல்லுகிறது. இந்த 4 வர்ணங்களில் உள்ள ஆயிரக்கணக்கான சாதிகளுக்கும்
கீழான சாதி என்று பஞ்சமர்களை சொல்லுகிறார்கள். ஆனால் வர்ணாசிரம கோட்பாட்டின்படி 4 வர்ணம் தான் அந்த இந்து சமூகத்துக்குள், அந்த சனாதன தர்மத்துக்குள், அந்த சாதி அமைப்புக்குள் 4 வர்ணம் தான். இவங்க யார் அப்படின்னா கீழே உள்ள வர்ணம் அல்ல. அப்படி இருந்தா பஞ்சவர்ணம் சொல்லியிருப்பான். சதுர்வர்ணம் தான். சதுர்வர்ணம்னா 4, இன்னொரு வர்ணம் சேர்த்தா பஞ்சவர்ணம். 5 சாதி 5 வர்ணம், பஞ்சவர்ணம் கிடையாது. இவங்க யாருன்னா இந்த 4 வர்ணங்களையும் எதிர்த்து நிற்கிற, எதிரில் நிற்கிற சமூகம். அடியில் கிடக்கிற சமூகம் இல்லை, எதிரில் நிற்கிற சமூகம். 4 பேரை ஒரு ஆள் எதிர்த்து நிற்கிறான். ஏன்னா இந்த வர்ணாசிரம கோட்பாட்டை இவன் ஏற்காதவன். வேறு எந்த கோட்பாட்டை ஏற்றுக்கொண்டவன் என்றால் பௌத்த கோட்பாட்டை ஏற்றுக்கொண்டவன், பௌத்த கருத்தியலை ஏற்றுக்கொண்டவன். பௌத்தம் தான் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் முகவுரையில் இருக்கிற கோட்பாட்டை சொல்லுகிறது. அம்பேத்கர் சொல்றார், நான் எழுதியிருக்கக்கூடிய முகவுரையில் 3 முக்கியமான முழக்கங்களை வைத்திருக்கிறேன். இந்த 3 முக்கியமான முழக்கங்களையும் பிரெஞ்சு புரட்சியில் இருந்து நான் காப்பி அடித்ததாக பலர் நினைக்கிறார்கள். அவர்களுக்கு நான் ஒன்றை சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன். இந்த முக்கியமான 3 முழக்கங்களையும் நான் பிரெஞ்சு புரட்சி வரலாற்றில் இருந்து காப்பி அடிக்கவில்லை, பகவான் புத்தரின் கோட்பாட்டில் இருந்து எடுத்துக்கொண்டேன் என்று அவர் சொல்கிறார். பகவான்னா கடவுள்னு அர்த்தம் இல்லை, மேலானவர், மேன்மையாளர் என்கிற பொருள். புத்தரின் கோட்பாட்டில் இருந்து என்ன எடுத்துக்கொண்டார்? அந்த 3 முழக்கங்கள் என்ன? பிரியாம்பிள், கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா என்கிற அந்த அரசமைப்பு சட்டத்தில் முகவுரை இந்தியாவை, புதிய இந்தியாவை கட்டமைப்பதற்கான கொள்கையை பேசுகிற ஒரு கோட்பாட்டு அறிக்கையாக இருக்கிறது. அது ஒரு மேனிஃபெஸ்டோ. எப்படி காரல் மார்க்சும் ஏங்கல்ஸும் ஒரு கம்யூனிஸ்ட் அறிக்கையை தயார் செய்தார்களோ, உலக தொழிலாளர்களை ஒன்றுபடுங்கள் என்று இந்த சமூகம் 2 வர்க்கங்களாக பிரிந்து கிடக்கிறது. ஒன்று ஆளும் வர்க்கம், இன்னொன்று பாட்டாளி வர்க்கம் என்று. இந்த வர்க்கத்தில் ஆளும் வர்க்கத்தை எதிர்த்து பாட்டாளி வர்க்கம் உலகம் முழுவதும் தொழிலாளர்களாக ஒருங்கிணைந்து போராட வேண்டும் என்ற ஒரு கம்யூனிஸ்ட் அறிக்கையை காரல் மார்க்ஸ் அளித்தாரோ, அப்படி புதிய இந்தியாவை கட்டமைப்பதற்காக புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் வழங்கிய ஒரு அறிக்கை தான் பிரியாம்பிள் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன், இந்திய அரசமைப்பு சட்டத்தினுடைய முகவுரை. அதில் அவர் முக்கியமான 3 முழக்கங்களை வைக்கிறார். லிபர்ட்டி, ஈக்வாலிட்டி அண்ட் ஃப்ரெட்டர்னிட்டி. லிபர்ட்டி சுதந்திரம், ஈக்வாலிட்டி சமத்துவம், ஃப்ரெட்டர்னிட்டி சகோதரத்துவம். இந்த 3ம் சேர்ந்ததுதான் ஜனநாயகம். டெமோக்ரசி இஸ் நத்திங் பட் லிபர்ட்டி, ஈக்வாலிட்டி அண்ட் ஃப்ரெட்டர்னிட்டி. இந்த 3ம் சேர்ந்ததுதான் ஜனநாயகம். இந்த கருத்தியலை ஏற்றுக்கொண்டதால், இந்த கருத்தியலை ஏற்றுக்கொண்டால் சாதி இல்லை, இந்த கருத்தியலை ஏற்றுக்கொண்டால் பிறப்பின் அடிப்படை உயர்வு தாழ்வு இல்லை, இந்த கருத்தியலை ஏற்றுக்கொண்டால் வர்ணாசிரம கோட்பாடு இல்லை, இந்த கருத்தியலை ஏற்றுக்கொண்டால் ஆண் பெண் பேதம் இல்லை, இந்த கருத்தியலை ஏற்றுக்கொண்டால் அனைவருக்கும் அதிகாரம் பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும். அப்பதான் சமத்துவத்தை எட்ட முடியும், சமத்துவத்தை எட்ட முடியும். ஆகவே இந்த கருத்தை ஏற்றுக்கொண்டவர்களைத்தான் அன்டச்சபிள்ஸ் என்றார்கள். இவன் நம்ம கருத்தோட ஒத்து வராதவன், இவன் தள்ளி வை, இவனை தொடாத, அல்லது இவனோடு சேர்ந்து பழகாத, இவன் எதிரி. இங்க மாட்டுக்கறி தின்னதாலெல்லாம் தள்ளி வைக்கல, கீழான தொழில் செய்ததற்காக தள்ளி வைக்கல. உயர்வான கருத்தை ஏற்றுக்கொண்டதால், சகோதரத்துவ கருத்தை ஏற்றுக்கொண்டதால், சமத்துவ கருத்தை ஏற்றுக்கொண்டதால், சாதி ஒழிப்பை முன்னிறுத்தியதால், சனாதனத்தை எதிர்த்ததால், அந்த கான்ட்ராடிக்ஷன், அந்த முரண்பாட்டால் 2 சமூகங்களாக இங்கே பிரிந்து விட்டது. ஒன்று சனாதனம், இன்னொன்று ஜனநாயகம். ஒன்று சாதிய கட்டமைப்பு, இன்னொன்று சகோதரத்துவ வாழ்க்கை முறை. ஒன்று ஆதிக்க உணர்வு, இன்னொன்று சகோதரத்துவ உணர்வு, சமத்துவ உணர்வு. அருமை தோழர்களே, இப்படி பிளவுபட்டு சிதறொன்று கிடக்கிற இந்த சமூகங்களை இன்றைக்கு ஒருங்கிணைப்பதற்கான ஒரே ஒரு அடையாளம் சமூக நீதி அடையாளம். உன்னுடைய அடையாளம் எது என்றால் சாதி என்னுடைய அடையாளம் அல்ல, என்னுடைய அடையாளம் எது என்றால் மதம் என்னுடைய அடையாளம் அல்ல, என்னுடைய அடையாளம் சமூக நீதி. எனது முகம் சமூக நீதி முகம். இந்த உணர்வோடு நாம் இணைந்தால்தான், இந்தியா முழுவதும் இணைந்தால்தான் இந்த சமூக நீதிக்கு எதிரான சங் பரிவார்களை
நாம் வீழ்த்த முடியும். சங் பரிவார் என்றால் RSS குடும்பங்கள் என்று பெயர். RSS குடும்ப அமைப்புகள். பரிவார் என்றால் குடும்பம் என்று பொருள். சங் பரிவார் என்றால் RSS குடும்பங்கள் என்று பொருள். RSS குடும்பம்னா RSS சொல்லக்கூடிய கருத்தை எவெல்லாம் பிரதிபலிக்கிறானோ அவன்லாம் அந்த பரிவாருக்குள்ள வந்துடுறான். சாதி இருக்கட்டும் சொல்றவன், உயர்வு தாழ்வு சரின்னு சொல்றவன், பெண்கள் ஆண்களுக்கு கட்டுப்பட்டு தான் கிடக்கணும், அவங்க எல்லாம் படிச்சு அதிகாரத்துக்கு வரக்கூடாது, நாடு கெட்டு போயிடும் என்று சொல்லுகிறவன், இடஒதுக்கீடு கூடாது, அது என்ன படிச்சுட்டு அப்புறம் சர்டிபிகேட் வாங்குறீங்க, சாதி சர்டிபிகேட் வாங்குறீங்க அப்படின்னு கேட்கிறவன், சாதிங்கிறது இடஒதுக்கீடு வந்தது பிறகு வந்தது அல்ல, அது பல ஆயிரம் ஆண்டுகளாக இருந்து கொண்டிருக்கிறது. சில பேர் இந்த கம்யூனிட்டி சர்டிபிகேட்டால தான் சாதி வாழுதுங்கிறான். இது எவ்வளவு பெரிய அறியாமை பாருங்க. சாதி இருப்பதால் தான் சமூக நீதி தேவைப்படுகிறது. சமூக நீதியை நடைமுறைப்படுத்துவதற்காகத்தான் கம்யூனிட்டி சர்டிபிகேட் தேவைப்படுகிறது. 100 விழுக்காடு எல்லோரும் அதிகார வலிமை பெற்றுவிட்டால் சாதியும் உதிர்ந்து போகும், கம்யூனிட்டி சர்டிபிகேட்டும் தேவைப்படாது. அப்ப தானா கம்யூனிட்டி சர்டிபிகேட் தேவையில்லை என்ற நிலை வந்து, சமூக நீதி வந்த பிறகு, இடஒதுக்கீடு வந்த பிறகு சாதி வரவில்லை. சாதி பல ஆயிரம் ஆண்டுகளாக இந்த மண்ணில் நிலைநிறுத்தப்பட்டிருக்கிறது. சாதி அடிப்படையில் அதிகாரம் ஓரிடத்தில் குவிந்திருக்கிறது. பெரும்பான்மை மக்கள் அதிகாரம் மறுக்கப்பட்டிருக்கிறார்கள். சாதி அடிப்படையில் ஒடுக்குமுறைகள், சுரண்டல் இங்கே நிலைநிறுத்தப்பட்டிருக்கிறது. அதனால்தான் அதை உடைப்பதற்கு, மெல்ல மெல்ல உடைப்பதற்கு, மெதுவாக அதை சிதைப்பதற்கு புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் அற்புதமாக அறிவாயுதத்தை உயர்த்தி பிடித்தார். இன்னைக்கு இந்த சமூக நீதி கோட்பாடு தான் தோழர்களே சனாதனத்தை சிதைத்துக் கொண்டிருக்கிறது. இந்த சமூக நீதி கோட்பாடு தான் தோழர்களே திருமாவளவனை உருவாக்கி இருக்கிறது. இந்த சமூக நீதி கோட்பாடு தான் தோழர்களே திருமாவளவனை பேச வைக்கிறது. இந்த சமூக நீதி கோட்பாடு தான் தோழர்களே சனாதனத்தை தோலுரிக்கிறது. அவனுக்கு அதான் கஷ்டம். சோசியல் ஆர்டரே பாழா போச்சுங்கிறான், கலியுகன்றான், நாடு கெட்டு போச்சுங்கிறான். கோவணம் கட்டிக்கிட்டு இருந்தவன்லாம் இன்னைக்கு கோட்டைக்கு போறானேன்னுறான். ஆடு மாடு மேய்ச்சவன்லாம் நாட்டை ஆளணுங்கிறான், முதலமைச்சர் சொல்றானேன்னு வயிறு எரியுதவனுக்கு. ஏண்டா நீ நாட்டை ஆளும்போது நான் நாட்டை ஆளக்கூடாதா? நீ நாற்காலியில் உட்கார்ந்தால் மட்டும்தான் நாடு சிறப்பாக இருக்கு. நான் நாற்காலியில் உட்கார்ந்தால் பூகம்பம் வந்து விடுமா? நாடு அழிந்து விடுமா? நீ கையெழுத்து போட்டால் தான் சட்டமாகும், நான் கையெழுத்து போட்டால் சட்டமாகாதா? அவனுக்கு சோசியல் ஆர்டர் பாதிக்கப்பட்டுச்சு. அந்தந்த சாதி அங்கங்க இருக்கிற இடத்துல இருக்கணும். கோயில் இருக்கிறவன் கோயில் இருக்கணும், வெளியே நிற்கிறவன் வெளியே இருக்கணும். பூஜை செய்யறவன் பூஜை செய்யணும், திருநூறு வாங்கி பூசிக்கிறவன் பூசிக்கணும். மாட்டு புத்திரத்தை குடினாலும் குடிக்கணும், எதிர்த்து கேள்வி கேட்க கூடாது. இப்படித்தான் இருந்தது ஒரு காலத்தில். 8 வயசுல 10 வயசுல ஒரு பெண் திருமணம் செய்து விதவை ஆகிவிட்டால் 90 வயசு வரல மொட்டை அடிச்சுட்டு வெள்ளை புடவை கொடுத்துட்டு தான் உட்கார்ந்துருக்கணும். அவ கலர் புடவை கட்டக்கூடாது, முடி வளர்க்க கூடாது, குந்திர வைக்க கூடாது. இந்த சோசியல் ஆர்டர்லாம் இன்னைக்கு பாதிக்கப்பட்டு வருகிறது. மாதவிடாய் வந்தா வெளியில தான் உட்காரணும், தனி தட்டு, தனி டம்ளர், தனி படுக்கை, தனி பாய். இன்னைக்கு நவீன உலகத்தில் அதான் மாறி போச்சு. மாதவிடாய் காலத்திலும் போய் நாற்காலியில் உட்கார்ந்து ஆட்சி செய்யக்கூடிய அல்லது நீதிமன்றத்தில் உட்கார்ந்து நீதிபதியாக அமர்ந்து தீர்ப்பு சொல்லக்கூடிய ஒரு சூழல் இன்றைக்கு உருவாகி இருக்கிறது. இந்த பெண்மணிக்கு எப்போது மாதவிடாய் என்று இன்றைக்கு யாராலும் சொல்ல முடியாது. சமூகம் மாறிக்கொண்டிருக்கிறது. இந்த சோசியல் ஆர்டர் பாதிக்கப்பட்டு விட்டது, இந்த சமூக ஒழுங்கு பாதிக்கப்பட்டு விட்டது. அதனால சங் பரிவார்களின் முக்கிய எதிரியாக அவன் எதை பார்க்கிறான் என்றால் சமூக நீதியை பார்க்கிறான். சமூக நீதி என்கிற இடஒதுக்கீடு இல்லை என்றால் இவர்கள் எல்லாம் ஒரு கட்டுக்கு வந்துருவாங்க, ஒரு வழிக்கு வந்துருவாங்க. அப்ப சமூக நீதியை ஒழிக்கணும்னா இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை ஒழிக்கணும். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தையும் சமூக நீதியையும் வெளிப்படையா எதிர்க்க முடியாது. அதற்காகத்தான் எல்லாத்தையும் தனியார் மயமாக்கிட்டு இருக்கிறான். அதற்காகத்தான் மதவெறியை தூண்டுறான். அதற்காகத்தான் முஸ்லீம் வெறுப்பை விதைக்கிறான். அதற்காகத்தான் கிறிஸ்தவ வெறுப்பை விதைக்கிறான். அதற்காகத்தான் புராண கதைகளை தூக்கி பிடிக்கிறான். அதற்காகத்தான் ஆண்ட பரம்பரை என்ற பெருமைகளை பேசுகிறான். அதற்காகத்தான் நீயா நானா என்று முட்டலை மோதலை தூண்டி விடுகிறான்.
நீ அரசியலை கற்றுக்கொள்ளக்கூடாது, கருத்தியலை புரிந்து கொள்ளக்கூடாது, சமூக நீதி என்கிற அடிப்படையில் ஒன்று சேர்ந்து விடக்கூடாது, சமூக நீதிக்காக போராடக்கூடாது. எல்லாம் டைவர்ட் பண்றான், திசை திருப்புறான், மடைமாற்றம் செய்கிறான். இதுலயே கிடக்கு இப்படியே விவாதம் பண்ணிக்கிட்டு சோசியல் மீடியாவில் அசிங்கமா எழுதிக்கிட்டு நீ படிக்காத, வரலாறு தெரிந்து கொள்ளாதே. அப்பாவி பிள்ளைகள், பிஞ்சு குழந்தைகள் கையில செருப்பு கொடுத்து நடிகர் சூர்யா படத்தை போட்டு அடிக்கிறான். அந்த குழந்தை நெஞ்சில், பிஞ்சு நெஞ்சில் நஞ்சை ஊட்டுகிற இந்த செயல் நியாயமா? சூர்யாவுக்கு நான் வக்காலத்து வாங்கவில்லை, அது வேறு, அது எனக்கு தேவையில்லை. ஆனால் சூர்யா படத்தை செருப்பால் அடிக்கிற, துரைப்பத்தால் அடிக்கக்கூடிய ஒரு அரசியலை, ஒரு கருத்தியலை, ஒரு நடைமுறையை பிஞ்சு குழந்தைகளுக்கு யாருக்கு என்ன தெரியும்? இந்த சூர்யான்னா தெரியுமா? ஜெய்பீங்கிற படம் தெரியுமா? அதுல வந்த காட்சி தெரியுமா? அந்த அக்கடி கலசத்தை தெரியுமா? அந்த காலண்டர் தெரியுமா? ஒண்ணுமே தெரியாது. நீ அடி, நான் வீடியோ எடுக்கிறேன், அதை எடுத்து நான் சோசியல் மீடியாவில் போடுறேன்னு ஒருத்தன் செய்யறான்னா இந்த சமூகத்தை எப்படி அவர்கள் வழிநடத்துகிறார்கள்? அந்த பிஞ்சு நெஞ்சில் எப்படி நஞ்சை விதைக்கிறார்கள்? சொந்த சமூகத்தையே பாழ்படுத்துகிற செயல் இல்லையா இது? அந்த சமூகம் இப்படி பாழாக கூடாது என்கிற கவலையிலிருந்து சொல்லுகிறேன். அந்த பிஞ்சு உள்ளங்கள் நஞ்சு பாயக்கூடிய நிலைமைக்கு தள்ளப்பட்டு விடக் கூடாது என்கிற பொறுப்புணர்வோடு சொல்லுகிறேன். அந்த சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி என்பது நமக்கும் இருக்கிறது. ஆகவே மோடி தலைமையிலான கும்பலின் முதல் எதிரி, முதல் பகை சமூக நீதி. சமூக நீதியை அழிக்க வேண்டுமானால் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை தூக்கிறது. இந்திய அரசியலமைப்பு சட்டம் தான் செக்குலரிசம் பேசுது, மதசார்பின்மை பேசுது. அதனால்தான் இந்த நாட்டுக்கு இந்து ராஷ்டிரம் பேர் வைக்க முடியல. அப்ப அவனுக்கு யார் எதிரி? இந்திய அரசியலமைப்பு சட்டம் தான் எதிரி. இந்திய அரசியலமைப்பு சட்டம் தான் ஃப்ரெட்டர்னிட்டியை பேசுது, சகோதரத்துவத்தை பேசுகிறது. சகோதரத்துவம் கூடாது என்பது சங் பரிவாரின் கும்பல். நீ வேற சாதி, நான் வேற சாதி, நான் மேல் சாதி, நீ கீழ் சாதி. சகோதரத்துவத்தை பேசுகிற அரசியலமைப்பு சட்டம் தான் சங் பரிவார் கும்பலின் முதல் எதிரி. அது அரசியலமைப்பு சட்டம் தான் அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி தருகிறது. அதை ஒழிக்க வேண்டும். அதனால் நேரடியாக சமூக நீதியை எதிர்க்க முடியாமல், இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை எதிர்க்க முடியாமல் அவர்கள் ஒரு நாடக அரசியல் நடத்துகிறார்கள். அம்பேத்கருக்கு ஜெயந்தி கொண்டாடுகிறார்கள். சமூக நீதி எதிரினா அரசியலமைப்பு சட்டம் எதிரி, அரசியலமைப்பு சட்டம் எதிரினா அம்பேத்கர் தான் எதிரி. சங் பரிவார்களின் முதல் எதிரி அம்பேத்கர். அம்பேத்கரை போல சமூக நீதி பேசிய தந்தை பெரியார். இந்தியாவில் சமூக நீதி பேசக்கூடிய மிக பெரும் பாதுகாவலர்கள், மாமனிதர்கள் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களும் தந்தை பெரியாரும் தான். சங் பரிவார்களின் முதல் எதிரிகள் அம்பேத்கரும் பெரியாரும் தான். பெரியாரை அவர்களால் கொண்டாட முடியவில்லை, அம்பேத்கரை அவர்கள் கொண்டாடுவதற்கு காரணம், அம்பேத்கர் பேசினா இந்தியா முழுவதும் 30 கோடி மக்கள் அம்பேத்கரை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். எல்லா சட்டமன்ற தொகுதிகளிலும் வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய மார்ஜினல் செக்ஷனாக இருக்கிறார்கள். வெற்றியை ஒரு எட்ஜ், வின்னிங் எட்ஜில் இருக்கக்கூடியவங்களா இருக்காங்க. அவன் ஓட்டு போட்டாதான் ஜெயிக்க முடியும். வின்னிங் எட்ஜ் அவங்க எதிர்க்க முடியாது, வெளிப்படையாக எதிர்க்க முடியாது. பெரியாரை எதிர்த்தா தமிழ்நாட்டுக்குள்ள மட்டும் பிரச்சனை இல்லை, அம்பேத்கரை எதிர்த்தா இந்தியா முழுவதும் பிரச்சனை. அதனால அம்பேத்கருக்கு ஜெயந்தி, அம்பேத்கருக்கு போய் பாட போடுவது, அம்பேத்கர் காலை தொட்டு வணங்குவது, இதுவெல்லாம் நாடக அரசியல். ஆனால் சங் பரிவார்களின் உண்மையான எதிரி அந்த மதத்திலிருந்து பல லட்சம் பேரை வெளியேற்றி பௌத்தம் தழுவை செய்த மிக பெரும் வரலாற்று புரட்சியை செய்தவர், கலாச்சார புரட்சியை செய்தவர் புரட்சியாளர் அம்பேத்கர். உலகத்தில் எந்த ஒரு தலைவருக்கு பின்னாலும் லட்சக்கணக்கானவர்கள் ஒரே நாளில், இந்த நூற்றாண்டில் நமக்கு தெரிந்த வரலாற்றில் ஒரு மதத்திலிருந்து வெளியேறிய நிகழ்வு நடந்தேறவில்லை. அது நாக்பூரில் 1956 அக்டோபர் திங்கள் 14ஆம் நாள் தான் நடந்தது. பெரிய பேரிடி, சங் பரிவார்களின் தலையில் விழுந்த பேரிடி புரட்சியாளர் அம்பேத்கர். சனாதனத்தின் உச்சந்தலையில் விழுந்த பேரிடி புரட்சியாளர் அம்பேத்கர். ஆனால் அதை வெளியே சொல்ல மாட்டாங்க. இப்ப தெரு தெருவா வந்து தலித் பிள்ளைகளின் கால்களை கழுவி பாத பூஜை செய்கிறார்கள். அத்தனையும் நாடகம். தலித் சமூகத்தை சார்ந்தவர்களுக்கு பதவி தருகிறார்கள். அத்தனையும் நாடகம். தலித் சமூகத்தை சார்ந்தவர்களுக்கு அமைச்சரவையிலே இடம் தருகிறார்கள். அத்தனையும் நாடகம்.
தலித்துகளை மதம் மாற விடாமல் தடுப்பதும், தலித்துகளை காங்கிரசுக்கு ஓட்டு போட விடாமல் தடுப்பதும், இவர்களை அரவணைத்துக் கொண்டே இடஒதுக்கீட்டுக்கு எதிரான சவக்குழியை தோண்டுவதும் அவர்களின் செயல் திட்டங்களுள், மறைமுக செயல் திட்டங்களுள் ஒன்று. இந்த சூழ்நிலையில் தான் மீண்டும் ஒருமுறை பிஜேபிக்கு வாக்களிக்கக்கூடிய நிலை வந்து அவர்கள் ஆட்சிக்கு வரக்கூடிய சூழல் அமைந்தால் இந்த தேசத்தை யாராலும் காப்பாற்ற முடியாது. எனவே 2024 பிஜேபியை ஆட்சிக்கு வரவிடாமல் தடுப்பதற்கு ரிசர்வ்டு கேட்டகரிஸ் என்கிற சமூக நீதி சமூகங்கள் ஒன்றிணைய வேண்டும். நான் கட்சிகளை சொல்லல, கட்சிகளும் அதற்குள்ளே அடங்கும், கட்சிகளும் அடங்கும். ஆனால் அதையும் தாண்டி விரிவுபடுத்தி சொல்லுகிறேன். இந்த ரிசர்வ்டு கேட்டகரிஸ் என்கிற எஸ்சி, எஸ்டி, பிசி, எம்பிசி, முஸ்லிம்ஸ் அண்ட் கிறிஸ்டியன்ஸ், இந்த சமூகங்கள் ஒருங்கிணைந்தால் மட்டுமே பிஜேபியை ஆட்சிக்கு வரவிடாமல் தடுக்க முடியும். உனக்கு சாதியோ மதமோ அடையாளம் அல்ல, சமூக நீதிதான் அடையாளம். இதை சொல்லுவதற்கான, உரத்து சொல்லுவதற்கான ஒரு பேர் இயக்கமாகத்தான் இந்த கருத்தரங்கை தமிழ்நாடு முழுவதும் நடத்தி கொண்டிருக்கிறோம் என்பதை சொல்லி, நம்முடைய அழைப்பை ஏற்று இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்து நமக்கு சிறப்பு சேர்த்திருக்கிற தோழமை கட்சிகளின் தலைவர்களுக்கெல்லாம் நன்றி கூறி, வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.